மத்திய அரசு மை பாரத் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு பல்வேறு திறன்களை வளர்த்துக் கொள்ளவும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நேரடியாக சென்று பயிற்சி பெறவும் வழிவகை செய்துள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெற்று வருகின்றனர். அதன் அடிப்படையில் வேலூரில் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா அமைப்பும் மற்றும் வேலூர் மாநகராட்சியும் இணைந்து மை பாரத் போர்ட்டல் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து மை பாரத் தன்னார்வலர்களுக்கு வரும் 15 நாட்களுக்கு பயிற்சிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு, தனியார் கல்லூரியில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இன்று வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட டோபிகானா பகுதியில் வீடு வீடாகச் சென்று வீட்டில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை, சுகாதார தூய்மை, கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள், மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை எவ்வாறு பிரித்தெடுப்பது, வீடுகளில் இருந்து எவ்வாறு கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது, வீடுகளை எவ்வாறு தூய்மையாக வைத்திருப்பது, நோய் தொற்று ஏற்படாதவாறு தற்காத்து கொள்வது எப்படி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தும் அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். மேலும் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் திட்டங்களை எவ்வாறு பெறுவது என்பதை குறித்தும் பொதுமக்களுக்கு தன்னார்வலர்கள் எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பயிற்சியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் கூறும்பொழுது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அதை எப்படி அவங்க செக்ரிகேட் பண்ணி தராங்க அப்படின்றத நாங்க முதல்ல ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த 2 days நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். எப்படி பீப்புள்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றது, நாங்க எப்படி அவங்களுக்கான அவேர்னஸ் நாங்க கொடுத்தோம். நிறைய வெட் வேஸ்ட், மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்றது தரம் பிரிச்சு கொடுக்கணும். வீட்ல இருந்தே நம்ம பிரிச்சு கொடுத்தா அது கார்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறது நாமளே முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். முக்கியமா பிளாஸ்டிக் பத்தி நாங்க சொன்னோம். அப்ப அவங்களுக்கு பிளாஸ்டிக் பத்தி வர பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்க சொன்னது அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ இருக்கா அப்படின்னு எங்களையே கேட்டாங்க. நாங்க சொன்னது மூலமா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னால ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி.